மூவி எப்படி சொல்றீங்களா? நல்லா இருக்கா? விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா நடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான ஸ்டோரி படம்? இந்த கரண்ட் சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் படத்துல சூப்பரா இருக்கு படம். விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. மத்த படம் கம்பேர் பண்ணும்போது இதுல எப்படி இருக்கு? இல்ல டாப்பா தான் நடிச்சிருக்காரு. என்ன மாதிரியான படம் இது? சும்மா அரசியல் பத்தி விஜய் ஆண்டனி எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனி நல்லா பண்ணிருக்காரு. அவரோட 25வது படம். விஜய் ஆண்டனி எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. என்ன மாதிரியான மூவி சார் இது? சோர்ந்து போய் உட்காரக்கூடாது அப்படின்ற சப்ஜெக்டா இருக்கு. எப்படி இருந்தது படம்? பாக்கலாமா? பாக்கலாங்க. நல்லா இருக்கு படம். என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்துல? எல்லாமே பிடிச்சிருந்தது. நாட்டை பத்தி எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. நாட்டை பத்தி அரசியல் பத்தி, நாட்டை பத்தி எடுத்திருக்காங்க, மக்கள் கஷ்டத்தை பத்தி எடுத்திருக்காங்க. என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அதுல? மக்களுக்கு வந்து ஏதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்படி படம் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன படம்? என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? இல்ல என்ன சொல்லிருக்காங்க? என்ன மாதிரியான மூவி? சோசியல் பத்தி சொல்லியிருக்காங்க. சோசியல் பத்தி, அரசியல் பத்தி சொல்லியிருக்காங்க. நாட்டு மக்களுக்காக வந்து எல்லாமே போராடினோம். மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அரசியல் வந்து எல்லாமே எப்படி சொல்றதுன்னா எல்லாத்தையும் அவங்கள சம்பாதிக்கிறது இருக்கிறாங்க. அரசியல் பத்தி தான். அரசியல் பத்தி தான் மட்டும். அரசியல் பத்தி நல்லா இருந்துச்சு மேடம். எப்படி விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு தான் பிடிச்சிருந்ததா? என்ன சொல்லியிருக்காங்க படத்துல? ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பத்தி தான் சொல்லுவாங்க. சோஷியல் அவேர்னஸ் பத்தி, டெமோக்ரஸி பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஆடியன்ஸ்க்கு? யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் பாசிபிள். நாட் பாசிபிளா? படம் நல்லா இருக்கு. இப்போ இந்த பீரியடுக்கு என்ன வேணும்ன்ற இன்ஃபர்மேஷன் சூப்பரா சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனி. சூப்பர். என்ன மாதிரியான கான்செப்ட் இந்த படம்? கான்செப்ட் மீன்ஸ் நம்ம இப்போ எந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்றோம் பண்ணல, பட் இன் ஃபியூச்சர் நமக்கு என்ன நடக்க போகுதுன்றத சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனி. சூப்பருங்க. எப்படி மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்கு? இது கமர்ஷியலா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இந்த பீரியடுக்கு என்னமோ சூப்பரா. விஜய் என்ன பண்றாரு, விஜய் ஆண்டனி உள்ள பண்ணிருக்காரு சிறப்பா. பாய்ங்க. தேங்க்யூ. பிடிக்கல அதை சொல்லு. உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருந்துச்சா, எந்திரிச்சு ஓட்டுற மாதிரி இருந்துச்சா சொல்லு. அவன் பொறுமையா உட்கார்ந்து இருந்ததே பெரிய விஷயம். அப்படியா? இந்த வயசுக்கு உட்கார்ந்து பாக்குறான்னா இது புரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். கேளு, பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் கேக்குறாங்க. நல்லா இருந்ததா படம்? பாக்கலாமா? என்ன பிடிச்சிருக்கு படத்துல? சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததா? பாக்கலாமா? நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். என்ன இந்த படத்துல ஸ்பெஷல்? நல்ல கதையா இருக்கு. மெதுவா தான் போகுது. செகண்ட் ஹாஃப் நல்ல காமெடி கொஞ்சம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். சாங் இருந்தா நல்லா இருக்கும். அது இல்லை, எப்படி பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க? ஆக்சுவலா விஜய் ஆண்டனி ஆக்டிங் சூப்பரா இருக்கு. நேரம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் அங்க இருக்கு. ஒரு சாங் தான் வச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு சாங் தான். ஒன்னு ரெண்டு தான் இருக்கு. இன்னும் சாங் ஆட் பண்ணிருந்தா சாங் சொல்லவே இல்லைங்களா? தேங்க்யூ.